ஹாய் நித்யா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் எழுந்தோடனே நித்யஸ்ரீக்கு வந்து முடி ரொம்ப சிக்காகிடும். அதான் அவளே சிக்க எடுக்க சொல்லியிருந்தேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வந்து தலைவாரினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் அவ்வளோ லென்த்தாக இருந்த முடியை கட் பண்ணேன். ரொம்ப சிரமமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிக்க எடுக்கிறா. சூப்பர் சூப்பர். அதனால தான் அவ்வளோ பெரிய முடியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. சரி, இப்போ ட்ரைனிங் கொடுத்தா தான் அவள் சிக்க எடுத்துக்க முடியும்னு சொல்லிவிட்டு காலையிலே தலைமுடியெலாம் சிக்க எடுத்து கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும்ல. அப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. பூலாம் பறிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு எங்கே போகணும்? தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு பூலாம் பறிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். சரியா? போகலாமா? எழுதிட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு கிளம்புறோம். ஓகே ஓகே, வா தோட்டத்துக்கு போனேன். இதோ ஒன்று இருக்குப்பா இங்கே. என்ன பூமா இது? செம்பருத்தி. இது என்ன மரம்? இது என்ன மரம்? கருவேப்பிலை. எவ்வளோ பெருசு பாருங்க. இது எல்லாமே கருவேப்பிலை தான். ஃபுல்லாக பெருசு. பட்டர்ஃப்ளை எங்கடா? போது 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 போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. ஓடி போச்சு, அங்கே போயிடுச்சு. நிறையா சீத்தாப்பழம்லாம் சீசன் வந்தாச்சு. சீத்தாப்பழம் பூச்சி ஒன்று இருக்குது வெள்ளை வெள்ளையா. இந்த பூச்சிலாம் போய் எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். கொத்து கொத்தா நிறையா வந்துருக்கு. சரிடா, அந்த பூ பறிச்சிட்டியா? ஓகே. இதெல்லாம் என்ன பூ? பிச்சிப்பூ, முல்லைப்பூ. அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா. மல்லிப்பூ. இங்கே வா. சூப்பர் சூப்பர். அங்கே ஓகே, பார்த்து போ. இது வா. அது கீழே போனால் கல் ஏதாவது குத்திடும் பாப்பா. இங்கே இருக்குப்பா, கிட்டக்கே இருப்பார். இதெல்லாம் நீ பறி. என்ன பறி. இது காலையிலே அவளுக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது. சூப்பராக அழகாக பூலாம் பறித்தா கைக்கு மனசுக்கெலாம் ரிலாக்ஸாக இருக்கும் அவளுக்கு. பறிச்சிட்டிங்களா? சரி. இது வந்து நந்தியாவட்டை பூ. சரி வா. இங்கே பார், முல்லைப்பூ. இதை பரிமா நித்யா. குட்டி குட்டியாக பூக்குது, என்னன்னு தெரியல. சின்னதாக இருக்குது. உட்காந்தாச்சு. ஐயா கால் வலிக்குதா? அடாடா. சரி, அம்மா பறிக்கிறேன்னு. கால் வலிக்குதா, உட்காந்துட்டா. அதனால தான் நான் பறிச்சுருக்கேன். இது வந்து சண்டே வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சு பண்ணா பிரியா. அவளுக்கு அந்த அதில் பண்ணாதான் பிடிச்சிருக்கு. லீவுனா வந்து அடுப்பு பற்ற வச்சு செய்யணும். அவ்வளோதான். அந்த இது என்னது முடக்கத்தாங்கீரை பார்த்தீங்களா? சூப்பராக பந்தல் போட்டு மேலே ஏற்றியாச்சு. அட்டகாசமாக பறந்துக்கிட்டு வருது பாருங்கள். நாலா பக்கமும் சூப்பராக வந்தாச்சு. குட்டி பந்தல் தான், 4 பக்கம் ஒரு கம்பை வச்சு கயிறை கட்டி விட்டாச்சு. அது அழகாக வந்துருச்சு. அழகு அழகு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் இந்த இது கடிச்சிட்டு போயிடுது. ஒரு வாரமாக தோட்டத்து பக்கம் வந்து அதெல்லாம் பார்க்கலையா, எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. யார் சாப்பிட்டா? பிரியாவா? ஐயா, இதை போய் பிரியா சாப்பிடுவாளா? பழம் பெருசானால் தான் சாப்பிட முடியும். இது வந்து வௌவாலோ என்னமோ சாப்பிட்டு போயிடுச்சு. கவ்வால் இல்லடி, வௌவால். வௌவால் வௌவால்.
சிரிப்பா பாரு. செல்ல குட்டி. சரி வா. கனகாம்பரப்பு கொஞ்சம் தான் இருக்கு. இது பேர் என்னப்போ? கனகா. கனகா. கனகா பூ. கனகாம்பரம். இது என்னன்னா அந்த உரங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் செடியெல்லாம் நிறைய பூக்க மாட்டேங்குது, காய்க்க மாட்டேங்குது. மண்புழு உரம், அந்த சாணி எரு இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் விட்டாச்சு. தண்ணி வேறு பயங்கர உப்பு தண்ணியாக இருக்கா, அதுக்கு வேறு செடியெல்லாம் திணறுது. வரது வரட்டும் விட்டாச்சு. மிளகாலாம் அழகாக காய் பிடிச்சிருக்கு. பச்சை மிளகா. என்னது பச்சை மிளகா? நல்லா சூரியன் வந்தாச்சு. சரி வா, அடுத்தது நித்தி ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஓகேவா? ஸ்கூலுக்கு கிளம்புனானே உம்மான்னு ஆயிடுவா. ஹாப்பியாக சொல்லுமா? ஜாலி ஜாலி ஜாலி. கையில் என்ன இருக்கு? எக்ஸாம் போகணுமா? சரி. சரி பாய். வா, ரெடி ஆகும்ண்ணே. இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து ரவா உப்புமாவும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ரவா உப்புமா தான். சம்பா கோதுமை ரவையை விட இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கான சட்னி வேணும். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன், தாளித்து வச்சு. இனி நித்தியஸ்ரீ குளிச்சுட்டு வந்துட்டானா அவளை ரெடி பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி மார்னிங் இதோட முடியுது. இனி லஞ்சுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இது கொஞ்சம் உதிராக வந்தோடனே சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்ணும். குளிச்சுட்டு வந்துட்டியா? வெரி குட். இனி அவளுக்கு தலையை வாரி விட்டுட்டு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான்ல. எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு. ஏன்னா காலையில் சிக்கு எடுத்துட்டால, அதனால் ஈஸியாக தலை வர்ற வேலை எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா ஒரே அழுமுஞ்சி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லில. சரி, அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்புவோம். எனக்கு பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்குது. நித்யா ஹாப்பி, அம்மா ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. ஓகேவா? டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோமா? பாய்.